கனிமவள கொள்ளை இருக்காது, கனிமவள கொள்ளை இருக்காது என்று வாக்குகிறோம். ஆனா ஐயா மான்குடி எளிமையானவரு, நல்லவரு, யாரு போனாலும் பார்க்கலாம். அப்புறம் எல்லாத்தையும் சொல்லிட்டு அக்காட்ட காசை கொடுத்துட்டேன். நல்லவருக்கு எதுக்கியா காசு கொடுத்து ஓட்டு வாங்கணும்? ஐயா எளிமையானவருக்கு எதுக்கியா காசு கொடுத்து ஓட்டு வாங்கணும்? காசு கொடுத்து ஓட்டை நீங்க வாங்குறாரு. 15 கோடி 20 கோடி செலவு பண்ணி எம்எல்ஏ ஆகிற ஒருத்தர் 15 கோடி 20 கோடியை சம்பாதிக்க நினைப்பாரா, இல்லை மக்களுக்கு சேவை பண்ண நினைப்பாரா? இந்த கேள்விக்கு அமராவதி புத்தூரில் வாழ்கிற எங்க அக்கா தங்கச்சி அண்ணன் தம்பியில பதில் இருக்கா? ஒரு எம்எல்ஏ பட்ஜெட் ஒரு ஆண்டுக்கு 3 கோடி, 5 ஆண்டுக்கு வெறும் 15 கோடி, மொத்தமாகவே 15 கோடி. ஆனா இவர்கள் 50 கோடி செலவு செய்யறாங்க. வாக்கிற்கு 1000 2000 3000 பணத்தை கொடுத்து வாக்கை வாங்குற இவர்கள் எப்படி நேர்மையாக இருப்பாங்க? நல்லவன் எதற்காக ஓட்டுக்கு பணத்தை கொடுக்கணும் சொல்லுங்க. இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? ஓட்டுக்கு பணம் கொடுப்பவன் பாவி, அந்த பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுவன் தேச துரோகி என்கிற தெய்வ திருமகனார் முத்துராமலிங்க தேவருடைய வார்த்தைக்கிணங்க தமிழ்நாட்டிலே ஒரே ஒரு கட்சி இன்னைக்கு எங்க திரும்புங்க, திருநெல்வேலியில பணம் கொடுக்கறாங்க, ஆலங்குளத்துல பணம் கொடுக்கறாங்க, தென்காசியில பணம் கொடுக்கறாங்க, சென்னையில பணம் கொடுக்கறாங்க, திருச்சியில பணம் கொடுக்கறாங்க, கோபிச்செட்டிப்பாளையத்துல பட்டுவாடா, அண்ணா நகர்ல பட்டுவாடா, எங்க திரும்பினாலும் பணம் கொடுப்பதாக செய்தி வருது. திமுக கொடுக்குது, அதிமுக கொடுக்குது, காங்கிரஸ் கொடுக்குது, தாவேகா கொடுக்குது. தமிழ்நாட்டில் எங்கேயாவது ஒரு இடத்துல ஓட்டிற்கு சீமான் தம்பிகள் பணம் கொடுத்தார்கள் என்ற செய்தியை யாராவது இங்க காட்டுங்க. 36,50,000 வாக்குகளை நாங்கள் பெற்றோம். எப்படி பெற்றோம்? உண்மையை பேசி, உறக்க பேசி, அதை உறுதியாக பேசி, அதை இறுதி வரை பேசி, தமிழ் தேசியம் என்கிற கோட்பாட்டிற்காக ஓட்டுக்கு பணம் கொடுக்காமல், கோட்டர் கோழி பிரியாணி கொடுக்காமல் வாக்கை வாங்கிய ஒரே ஒரு கட்சி இந்தியாவில் அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். எந்த கட்சியும் கிடையாது. இன்னைக்கு பல்வேறு கட்சியில் கூடிய நண்பர்கள் சொல்கிற ஒரே ஒரு செய்தி, தமிழ்நாட்டில் ஒரே ஒரு அரசியல் கட்சினா அது நாம் தமிழர் கட்சி தான். மற்றதெல்லாம் பிசினஸ் பார்ட்டி, நாட்ட அரசியல் கட்சி, பொலிட்டிக்கல் பார்ட்டி, பிசினஸ் பேக்கேஜ் பாலிடிக்ஸ். இந்த அமராவதி புத்தூரா எத்தனை வாக்குப்பா? 1000 ஓட்டு, 1000 ஓட்டு. பட்டச்சலரை கூப்பிடு, இந்த 1000 ஓட்டுக்கு பிடி. எத்தனை ஓட்டுமா வீட்டுல? 3 ஓட்டு. இந்தாங்க 1500, இந்தாங்க 3000. பணத்தை கொடுத்து ஓட்ட வாங்கிட்டு இருக்கான். பணத்தை கொடுத்து ஓட்ட வாங்கிட்டு இந்த சாலை சரியில்லை, தண்ணி வரல, சாக்கடை இல்ல, பள்ளிக்கூடம் இல்ல, மருத்துவம் இல்ல, ஒரு நூலகம் இல்ல, படிக்கிற பிள்ளைகளுக்கு மின் விளக்கு இல்ல அப்படின்னு எப்படி தருவான்? அவன் கொள்ளையடிச்ச பணத்தை தர்றான்னு நீங்க நினைக்க, நீ ஓட்ட வாங்கிட்டு தானே ஓட்டு போடுற, பணத்தை வாங்கிட்டு ஓட்டு போடுற அவன் நினைக்க, அப்புறம் எப்படி நல்லது நடக்கும்? கொள்ளையடிச்ச பணத்தை இப்பயாச்சும் தரட்டும்பா, அவன் என்ன உடைச்ச பணத்தையா தர்றான்னு மக்கள் நினைக்கிறான். அவன் நினைக்கிறான் நீ சும்மாவாடா ஓட்டு போட்ட, பணத்தை வாங்கிட்டு தானே ஓட்டு போட்ட, அப்புறம் தண்ணி வரல, மின்சாரம் வரல, சாலை சரியில்லைன்னா எப்படி கேட்பான்? அப்படி நல்லதே நடக்காது, வாய்ப்பே கிடையாது. எந்த தொகுதியிலும் இல்லாதவருக்கான ஒரு சிறப்பு காரைக்குடிக்கு கிடைத்திருக்கிறது. தமிழ்நாட்டில் 234 தொகுதியிலும் இல்லாத ஒரு சிறப்பு காரைக்குடி கிடைத்திருக்கிறது. 15 ஆண்டு காலமாக இந்த இடத்துல எந்தவித பின்னணியும் இல்லாம, எந்த படைபலமோ, எந்த பணபலமோ, எந்த சாதிய பின்பலமோ எதுவும் இல்லாத ஒரு சாதாரண மனிதன் தமிழ்நாட்டிலே ஒரு கட்சியை தொடங்கி, அதுவும் தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் தலைவரையே தலைவராக கொண்டு, தடை செய்யப்பட்ட இயக்கத்தின் கொடியவே கொடியாக தூக்கி கொண்டு, சாதாரண ஆட்டோ ஓட்டுநர், சாதாரண மளிகை கடை வச்சிருக்கிறவன், பணியேறிகள், உழைக்கும் மக்கள், விவசாயிகள், அன்றாடம் காட்சிகள், இவர்களை எல்லாம் அழைத்துக் கொண்டு ஒரு பெரும் படையை கட்டி 2016 தனித்து போட்டி போட்டு 4 லட்சம் வாக்குகள், 2019 தனித்து போட்டி போட்டு 17 லட்சம் வாக்குகள், 2021 தனித்து போட்டி போட்டு 32 லட்சம் வாக்குகள், 2024 தனிச்சு போட்டி போட்டு 36 லட்சம் வாக்குகள். தமிழ்நாட்டு அரசியல்ல தொடர்ச்சியாக 4 முறை தனித்து போட்டியிட்ட ஒரே ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி மட்டும்தான். திமுக முதல் தேர்தலையே 1967 7 கட்சி கூட்டணியோட ஆட்சியை பிடிச்சாங்க. எம்ஜிஆர் கூட்டணி வச்சு ஆட்சியை பிடிச்சாரு. கூட்டணி வைத்தால் மட்டும்தான் தமிழ்நாட்டில் ஓட்ட வாங்க முடியும் என்கிற அந்த அறத பரசான கோட்பாட்டை உடைச்சி தேசிய கட்சியோட, திராவிட கட்சியோட, இந்த களவாடி காங்கிரஸோட, திருட்டு திமுகவோட, அடிமை அதிமுகவோட, பாசிச பாஜகவோட கூட்டணி கிடையாது. எனக்கு என் மக்கள் கூட தான் கூட்டணி என்று நிற்கிற ஒரே தலைவன், தனித்து நிற்கிற தலைவன் விஜய். தனித்து நிற்கிற அவர் காங்கிரஸ் கூட பேசி, அமமுக கூட பேசி, கம்யூனிஸ்ட் கூட பேசி, அண்ணன் டிடிவி தினகரன் கூட பேசி, அதுக்கப்புறம் ஐயா ஓபிஎஸ் கூட பேசி, எல்லாரும் கூடயும் பேசி
எல்லாரும் கூடயும் பேசி யாருமே வரலன்னு அவர் தனிச்சு நிக்கிறோம். அதுக்கு போய் தனிச்சு நிக்கிறது தனியா நிக்கிறது. நாங்க தனிச்சு நிக்கிறோம், அவர் தனியா நிக்கிறோம்ல. தனியா நிக்கிறாரு, என்ன செய்ய வராரு? திமுகவுக்கு நாம் தான் மாற்று. திமுக ஒரு தீய சக்தி, அதிமுக ஒரு ஊழல் சக்தி, நாம் தான் தூய சக்தி. அப்படி இல்ல, ஓம் சக்தி பராசக்தி தாவேக ஒரு தூய சக்தியா? அப்படி கிடையாது. ஜெய்காலி ஓம் காலி, விஜய் ஒரு ஓடுகாலி. கரூர்ல 41 பேர் செத்தாங்க, ஓடி போயிட்டாப்ல. பத்திரிகையாளரை பார்த்தா ஓடி போயிருவாப்ல, நெறியாளரை பார்த்தா ஓடி போயிருவாப்ல. ஒருத்தன் சைக்கிள்ல போயிட்டு இருக்காரு, ஒருத்தன் பூவை கொண்டு எறிகிறான், பூவை பார்த்து ஓடி போயிட்டாப்ல. ஏன்னா பூவை தூக்கி எறியா, அவன் ஏதோ புல்லட் தூக்கி எறிகிற மாதிரி பார்த்துட்டு ஓடி போயிட்டாப்ல. இவர் நாட்டை மாத்த போறாரு. என்ன மாற்று? திமுக 2000 கொடுக்குது, விஜய் அண்ணா 2500 கொடுக்குறாரு. இது எப்படி மாற்று? திமுக 2000 கொள்ளையடிச்சு கொடுக்குறான், நீங்க 2500 எப்படி கொடுப்பீங்க பெண்களுக்கு? அதுதான் ஹிமாயினா கேட்டாங்க. தமிழ்நாட்டில் கிட்டத்தட்ட 3 கோடி பெண்கள் இருக்காங்க. ஒரு பெண்ணுக்கு 2500 ரூபாய் என்றால் கிட்டத்தட்ட ஒரு மாதத்துக்கு மட்டும் 7500 கோடி. ஒரு ஆண்டுக்கு 90,000 கோடி, 5 ஆண்டுக்கு 4,50,000 கோடி. இந்த 4,50,000 கோடியை மரியாதைக்குரிய சகோதரர் பக்காமாசு விஜய் எங்கிருந்து எடுப்பார்? எங்கிருந்து கொண்டு வருவார்? ஒரு பெண்ணுக்கு தாலிக்கு தங்கம் தருவாரா 8 கிராம். ஒரு பவுன் வேலை இன்னைக்கு அக்ஷய திருதியா, அக்ஷய திருதியே. ஒரு பவுன் நகை இன்னைக்கு 1,20,000 ரூபாய். 1,20,000 தமிழ்நாட்டுல 10 லட்சம் கல்யாணம் முடியுது வருஷத்துக்கு. 10 லட்சம் என்று 1,20,000 கணக்கு பண்ணீங்கன்னா 15,000 கோடி எங்க இருந்து கொண்டு வருவீங்க? ஒவ்வொரு பிறக்கிற ஒவ்வொரு குழந்தைக்கும் தாய்மாமன் சீர் என்னது? 1 கிராம் தங்கம் பிறக்கிற பிள்ளைக்கு கூட. ஒரு கிராம் தங்கம் 15,000 ரூபாய். 10 லட்சம் பிள்ளைங்க தமிழ்நாட்டில் பிறக்குது. இதுக்கான தொகையை, நிதியை எங்கிருந்து கொண்டு வருவீங்க? இந்த கேள்விக்கு பதில் இருக்கா? நான் கேட்கிறேன், விஜய் 1 பவுன் தங்கம் கொடுத்துதான் நான் கல்யாணம் பண்ணணுமா? என்ன நீ ஒரு பவுன் தங்கம் போட்டு தாலி எடுத்து கூட கல்யாணம் முடிக்க முடியாதவருக்கு எதுக்கு கல்யாணம்னு கேட்கிறேன். எதுக்கு கல்யாணம்? விஜய் பட்டு புடவை எடுத்து கொடுத்துதான் கல்யாணமா? ஒரு பட்டு புடவை கூட கட்டுற பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுக்க முடியாதவருக்கு எதுக்கு கல்யாணம்? ஏன்னா தங்கமோ புடவையும் வாங்கி கொடுக்க முடியாதவன் கல்யாணம் பண்ணா அந்த பிள்ளைய வச்சு எப்படி வாழ்வான்? சரி, தங்கம் விஜய் கொடுத்துவாரு, பட்டு புடவை விஜய் கொடுத்துவாரு. நாளைக்கு அந்த பிள்ளைக்கு மல்லிகைப்பூ யார் வாங்கி தருவா? புஷ்யம் வாங்கி தருவாரா? யார் வாங்கி தருவா? அதுக்கு பிடிச்ச பொருள் வாங்கி கொடுக்கணும். மனைவிக்கு ஒரு அல்வா ஸ்வீட் வாங்கி கொடுக்கணும். யார் வாங்கி தருவா? ஆதவன் வாங்கி தருவாரா? யார் வாங்கி தருவா? இந்த காரைக்குடி பிரபு வாங்கி தருவா? அப்படியா? யார் வாங்கி தருவா? எங்களுக்கு குடும்பம் நடத்துறதுக்கு காசை தர தேவை, எங்க வீட்டுக்கு தர, நாட்டுக்கு தா. நாட்டுக்கு சொல்ற ஒரே தலைவன், வீட்டுக்கு தராதா, நாட்டுக்கு தாடா. நாட்டுக்கு கல்வியை கொடு, நாட்டுக்கு மருத்துவத்தை கொடு, நாட்டுக்கு தண்ணியை கொடு, நாட்டுக்கு விவசாயம் செழிக்க ஏரி குளங்களை தூர்வாரு, மரங்களை நடு. அதுதான் எம்எல்ஏ செய்ய வேண்டிய வேலை. ஒரு எம்எல்ஏவுக்கு வீட்டுக்கு தங்கம் தருவோ, சாவுக்கு வருவதற்கோ, கல்யாண வீட்டுக்கு வருவதற்கோ எம்எல்ஏ தேவையில்லை. இந்த அமராவதி புதூர்ல ஒரு நல்ல பள்ளிக்கூடம், எப்படி பள்ளிக்கூடம்? ஆரம்ப கல்வி முதல் ஆராய்ச்சி கல்வி வரை இலவசமா படிக்கிற தரமான பள்ளிக்கூடத்தை அண்ணன் சீமான் கட்டி கொடுப்பார். அது எங்கள் தேர்தல் வாக்குறுதி. இதே அமராவதி புதூர்ல காவிரி அப்போலோக்கு நிகரான மருத்துவமனை, மிகச்சிறந்த மருத்துவமனை கட்டப்படும். காரைக்குடியில் தரமான மருத்துவமனை கட்டப்படும். அது எங்கள் தேர்தல் வாக்குறுதி. காய்ச்சல் முதல் புற்றுநோய் வரை தரமான சிகிச்சை. அப்போலோவுக்கு, மீனாட்சி மிஷனுக்கு, காவிரிக்கு நிகரான சிகிச்சை அரசு மருத்துவமனையில் கிடைக்கும். அது எங்கள் தேர்தல் வாக்குறுதி. 6 ஏரி, தாங்கல், ஏந்தல், கம்மாய், கரணை, ஊரணி, குளம், குட்டை என்ற நீர் மேலாண்மை அடிப்படையில தமிழ்நாட்டுடைய எல்லா ஏரிக்குழுக்கும் தூர்வாரப்படும். அண்ணன் சீமான் காரைக்குடியில் விடுகிற பொழுது காரைக்குடி பசுஞ்சோலையா மாறும். 10 ஆண்டு பசுமை திட்டம், பல கோடி பனை திட்டம். இது எங்கள் தேர்தல் வாக்குறுதி. திமுக சொல்லல, அதிமுகவும் சொல்லல, அண்ணன் விஜயும் சொல்லல. எல்லாரும் சொல்லுது பெண்களை முக்கியத்துவம் கொடுப்போம், பெண்களுக்கு 2000 கொடுப்போம். பெண்களுக்கு 2000 தேவையில்லை. பெண்களுக்கு தேவை பெண்களின் தாலியை அறுக்கிற டாஸ்மாகை இழுத்து மூடணும். அது பெண்களுடைய வாக்குறுதி. தமிழ்நாட்டிலேயே நான் ஆட்சிக்கு வந்தால் டாஸ்மாகை இழுத்து மூடுவேன் என்று சொன்ன ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தவன் சீமான் மட்டும்தான். ஏன்? அவருக்கு என் இளைஞர்கள் நல்லா இருக்கணும், என் பெண்கள் பாதுகாப்பா போகணும். தூத்துக்குடி மாவட்டம் வேலநத்தம் கிராமத்துல கழிவறை சென்ற வீட்டுல கழிவறை இல்ல, இயற்கை உபாதையை கழிப்பதற்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்த கருவேலங்காட்டுக்கு சென்ற 12ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய ஒரு மாணவி தேர்வு எழுதிட்டு இருக்கிறார். நல்லா படிக்கிற பிள்ளை. 12ஆம் வகுப்பு தேர்வை எழுதி கொடுத்த மாணவி
பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு படுகொலை செய்யப்படுறார். 16 வயசு இருக்கும் அந்த பிள்ளைக்கு. 16 வயசு மகள் பாலியல் வன்கொடுமை செய்யப்படுறார். ஏன்? டாஸ்மாக் சாராயம் போத. கோயம்புத்தூர்ல கல்லூரியின் முதல் 3ஆம் ஆண்டு படித்துக் கொண்டிருந்த ஒரு மாணவி இரவு 10:30 மணிக்கு ஏர்போர்ட்டுக்கு பின்னாடி தன் நண்பரோடு பேசிக் கொண்டிருக்கும் பொழுது இதே போல போதையினால பாலியல் வன்கொடுமை செய்யப்படுகிறார். 2 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமைக்கு ஆட்படுற. 2 வயசு பிள்ளை, 2 வயசு பிள்ளை என்னடா அப்படி ஒரு கொடூரமை? காரணம் என்ன? இந்த போதை, இந்த டாஸ்மாக். அதை இழுத்து மூடுவேன் அப்படின்னு அறிவிக்க வக்கில்லாத இந்த தலைவர்கள் பெண்களை பாதுகாப்போம், பெண்களை பாதுகாப்போம். பெண்களை பாதுகாக்கணும்னா முதல்ல டாஸ்மாகை இழுத்து மூடணும். அப்பதான் பெண் பிள்ளைகள் வீட்டை விட்டு வெளியே வர முடியும். குடிச்சிட்டு தெருவில் படுத்துறான், குடிச்சிட்டு வம்பு இருக்கிறான், குடிச்சிட்டு பெண் பிள்ளை கையை பிடிச்சிருக்கிறான், பெண் குடிச்சிட்டு அசிங்கமா ஆபாசமா பேசுறான். பள்ளிக்கூடத்துக்கு போற, கல்லூரிக்கு போற, வேலைக்கு போற பிள்ளைய திரும்பி வர முடியல. 6 மணி 7 மணிக்கு வீட்டுக்கு ஓடி வர வேண்டியிருக்கு. 9:30 மணி ஆச்சுன்னா குடிச்சு போட்டு எவன் வம்பெடுப்பான்னு தெரியாம இருக்கு. இரவு 12 மணிக்கும் 100 பவன் நகையை போட்டுக் கொண்டு எப்போது ஒரு பெண் தெருவில் இறங்கி நடக்கிறாரோ அதுதான் உண்மையான சுதந்திர இந்தியா என்று காந்தி சொன்னார். அந்த காந்திக்கு அந்த கனவை நிறைவேற்ற துடிக்கிற பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள். எங்கள் ஆட்சியில பொண்ணை தொட்டா எந்த தலைவனுக்கா சொல்ல தைரியம் இருக்கா? என் பொம்பளை பிள்ளை மேல கை வச்சா அவன் நெஞ்சில 2 குண்டு பாயும் சொன்ன ஒரே தலைவன் எங்க அண்ணன் சீமான் மட்டும்தான். 2 குண்டு பாய் தூக்குறா. அந்த தொட்டவன் தூக்கிட்டு அவனுக்கு கருமாதி பண்ணிட்டு தான் என் பிள்ளை உடம்பையே எடுப்புன்னு சொன்ன ஒரே தலைவன் எங்க அண்ணன் தான். சொல்லுங்க ஐயா, ஸ்டாலின மான்குடி சொல்லுவாரா, இல்ல பூங்குடி சொல்லுவாரா, இல்ல காரைக்குடி அந்த பண்ணையாரு பா சிதம்பரம் சொல்லுவாரா? அப்போ மௌனமா 50 வருஷமா அந்த காரைக்குடியில நின்றுருக்காங்க. 3 முறை நிதி அமைச்சர் ஐயா சிதம்பரம், 3 முறை மத்திய அமைச்சர். இவர் இன்னைக்கு MP யாரு? கார்த்தி சிதம்பரம். கார்த்திக்கு பின்னாடி சிதம்பரங்கிற பேர் மட்டும் இல்லைன்னா காரைக்குடி பஸ் ஸ்டாண்ட்ல பீடாக்கடை போறது கூட லாய்க்கில் சிதம்பரம் கார்த்தி. அப்பன் பேரு பின்னாடி சிதம்பரம் பேரை மட்டும் தூக்கிங்க. என் பேர் என்ன துரைமுருகன், எங்க அப்பா எங்க அண்ணன் பேர் சீமான். நாங்க அப்பன் பேரை சுமந்துகிட்டு அடையாளமா வந்த பிள்ளைங்கள நாங்கள் தமிழ் தேசியத்திற்கான அடையாளமாக மாறிக்கக்கூடியவங்க அண்ணன். நீ அப்பன் பேரை சுமந்துகிட்டு கார்த்தி சிதம்பரம், சிதம்பரத்தை தூக்கி வெறுங்கார்த்தி. வெறுங்கார்த்தியா என்ன இருப்ப? எங்கேயாவது உட்காந்துட்டு எஸ்டிடி கடை போட்டிருப்ப, எஸ்டிடி பூத்து போட்டிருப்ப, இல்ல பான்பாகைய வரம் பார்த்துட்டு இருப்ப. என்ன பண்ண உனக்கு என்ன தெரியும்? இல்ல கல்ல ஜனநாயகன் படத்தை திருட்டு வீசிட்டு மாதிரி திருட்டு வீசிட்டு வித்துட்டு இருப்ப. நெட்ஃபிளிக்ஸ் சிடி என்ன பண்ண தெரியும் உனக்கு? அப்புறம் 50 வருஷமா காரைக்குடில இருந்து வென்று போய் சென்னையிலிருந்து திருச்சிக்கு வரக்கூடிய மலக்கோட்டை எக்ஸ்பிரஸ், ராக்ஃபோர்ட் எக்ஸ்பிரஸ், அந்த ரயில காரைக்குடி வரைக்கும் கொண்டு வாங்க என்பது காரைக்குடி மக்களுடைய கோரிக்கை. காரைக்குடி, தேவக்கோட்டை, இந்த அமராவதி புத்தூர் உள்ளிட்ட எல்லா மக்களுடைய கோரிக்கை. ராக்ஃபோர்ட் ரயில திருச்சிக்கு 4 மணிக்கு வருது, 6 மணிக்கு காரைக்குடிக்கு வந்தா நாங்க இறங்கிக்கணும். இந்த 50 வருஷமா 6 முறை காரைக்குடியில வென்ற இந்த காங்கிரஸ் கமலாட்டிகள் ஒரு ரயிலையே கொண்டு வர முடியல. நீங்க எப்பதான் நாட்டு மக்களுக்கு நல்லது பண்ண போறீங்கன்னு நான் கேட்கல, அமராவதி புத்தூர்ல வாழக்கூடிய மாநில தமிழன் கேட்கிறேன். ஒரே ஒரு ரயில திருச்சியில இருந்து இங்க நகர்த்த முடியல. இவங்க நாங்க காரைக்குடிக்கு என்னென்ன பண்ணிருக்கோம்? என்ன பண்ணிருக்கீங்க? காரைக்குடி என்றாலே நகரத்தார்கள் செழித்து வளர்ந்த ஒரு ஊரு. காரை என்றால் கார வீடு, செங்கல் வைத்து சுண்ணாம்பு வைத்து கட்டப்பட்ட வீடு. முதலாக உருவாக்கப்பட்ட நகரம் அது காரைக்குடி. கிட்டத்தட்ட 500க்கும் மேற்பட்ட குளங்களை என் முன்னோர்கள் வெட்டினார்கள், காரைக்குடி மக்கள் வெட்டினாங்க. அந்த குளம் பூரா இன்னைக்கு எப்படி இருக்கு? தூந்து போய் கிடக்கு, தூந்துருச்சு குளம். சம்பன் நீர் ஊத்து இருப்பதால காரைக்குடிக்கு மட்டும் தண்ணி கிடைக்குது, ஏன்னா அதுவும் போச்சு. அந்த சம்பன் நீர் ஊத்தும் நச்சு ஆலை கழிவு கலக்கிற பொழுது அதையும் எதிர்த்து போராடிய கட்சி நாம் தமிழர் கட்சி. களத்துல காரைக்குடியில் வந்த எல்லா போராட்ட களத்திலும் நின்ற ஒரு கட்சி அது நாம் தமிழர் கட்சி. 12 ஆண்டு காலமாக இந்த போராட்ட களத்தில் நின்ற ஒரு தலைவர். எங்கே எந்த பிரச்சனை என்றாலும் அங்கே ஒரு குரல் ஓங்கி ஒலிக்கும். மீனவர் பிரச்சனையா, அங்கே மீனவனாகவே மாறி ஒழிப்பார். ஆசிரியர் பெருமக்களின் போராட்டமா, அங்கே ஒரு கல்வியாளராக அவர் ஓங்கி ஒழிப்பார். தேவேந்திர வேளாளுடைய பட்டியல் வெளியேற்றமா, அங்கு தேவேந்திர வேளாளுடைய மகனாக அவர் கொண்டு ஒழிக்கும். ஒருவரின் வெற்றியை 12 கோடி உலக தமிழர்கள் எதிர்பார்க்கிறார். ஒருவனுக்காக கோவிலே பிரார்த்தனை செய்கிறார், தேவாலயத்திலே பிரார்த்தனை செய்கிறார், பள்ளிவாசலே துவா செய்கிறார். நாங்கள் இருக்கோம்,
அண்ணா விட்டாத, எப்படியாவது ஜெயிச்சு வந்துருன்னு காரைக்குடியின் சீமானனுடைய வெற்றிக்காக உலக தமிழன் தவம் இருக்கிறான். என் அன்பிற்குரிய மக்களே, ஒரு வரலாற்று வாய்ப்பு உங்களுக்கு கிடைத்திருக்கிறது. காரைக்குடியை ஒரு பொன்னான குடியாக மாற்றுவதற்காக உங்கள் மகன் உங்களுக்காகவே உழைப்பதற்காக வந்திருக்கிற அண்ணன் சீமான் வாக்கு பெட்டியிலே 2ஆம் இடத்தில் இருக்கிறார். 2ஆம் இடத்தில் இருக்கிற அண்ணன் சீமானை முதல் இடத்துக்கு கொண்டு வர வேண்டியது உங்கள் பொறுப்பு. தமிழ்நாட்டிலேயே காரைக்குடியில் தான் அதிகமான வாக்கு வித்தியாசத்திலே சீமான் வென்றார். லட்சக்கணக்கான வாக்கு வித்தியாசத்திலே வென்றார் என்கிற வரலாற்று செய்தியை பதிவு செய்ய 2ஆம் எண்ணிலே ஏர் சுமக்கும் விவசாய சின்னத்திலே வாக்களித்து அண்ணன் சீமானை வெற்றி பெற செய்யுங்கள். நன்றி, வணக்கம். நாம் தமிழர். அண்ணன் சீமான் வெல்க.